ரவி, நீ பிரியாவை அடிச்சிருக்க கூடாதுப்பா. என்னவா நீங்களே இப்படி பேசுறீங்க? அவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியும்ல. உங்க யாருக்குமே தெரியாம ஷூட்டிங்ல போய் நடிக்க போயிருக்கா. நம்ம குடும்பத்தோட மரியாதை என்ன ஆகுறது? அவ ஏதோ தெரியாம ஆதங்கத்துல பண்ணிட்டா. அவ போனது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. அவ யாரு? உன் மனைவி தானே. நடிக்க போனது தப்புன்னு எடுத்து சொன்ன புரிஞ்சுக்க போறா. அதுக்கு போய் அவளை அடிச்சிட்டியேப்பா. நான் தான் ஏதோ கோவத்துல அவளை அடிச்சிட்டேன். அவளை என்ன திருப்பி அடிச்சிட்டா. அது தப்பு இல்லையாமா? ரவி, பிரியா செஞ்சது சரின்னு நாங்க சொல்லல. அவளும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்திருக்கணும். அவ மேலயும் தப்பு இருக்கு. எல்லா தப்புமே அவ மேலதான் இருக்கு பாட்டி, என் மேல இல்ல. நானும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எவ்வளவு நாளுக்கு தான் அவ பண்ற தப்பையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது? எதுக்கு ஒரு எல்லை வேணாமா பாட்டி? எனக்குன்னு ஒரு மான ரோஷம் இல்லையா? நாம அப்படியே அவளை விட்டுற முடியாது ரவி. அதுக்காக மான ரோஷம் இல்லாம அவகிட்ட சமாதானமா போக சொல்றீங்களா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்குப்பா ஈகோ? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தானே போகணும். அதுதானே நம்ம வாழ்க்கை. வீட்டுல பெரியவங்க நீங்க. உங்களை மதிச்சால அவ? உங்களை அத்தனை பேரையும் மதிக்காம தானே குழந்தைய தூக்கிட்டு போனா. அவ என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னைக்காவது ஒரு நாளாவது நம்ம இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கோமே, எப்படி இருக்கணுங்கிறத பத்தி நினைச்சு பாத்துருக்காளா? ரவி, இது நம்ம குடும்ப கௌரவ பிரச்சனை. நாம தான் சரி பண்ணணும். அண்ணா, நான் அவளுக்கு பாடம் புகட்டியே ஆகணும். அவ பண்றது தப்புன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். அவளுக்கு பாடம் புகட்டணும், புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நீ யார பழி வாங்குற தெரியுமா? உன் குழந்தைங்கள. இந்த சக்கரவர்த்தி குடும்பத்தோட வாரிசுங்க. ஏன் பேரு பிள்ளைங்களுக்கு அந்த வீட்ல என்ன வசதி இருக்கு? அது எப்படி அவங்களால அங்க இருக்க முடியுமா? பாட்டி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் திரும்பவும் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா இல்ல. இல்ல ரவி, விரல்ல காயம் பட்டா வேதனையா தான் இருக்கும். அதுக்காக விரலை வெட்டி போடுறது இல்லையே. ரவி, பிரியாவுக்காக இல்லைனா கூட பரவாயில்ல, குழந்தைங்களோட முகத்துக்காகவாவது பாரு. என் குழந்தைங்களை தூக்கிட்டு போய் என்ன பிளாக்மெயில் பண்ணலான்னு அவ பாக்குறா. அவளை நான் பாக்குறேன். இனிமே அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட யாருமே பேசாதீங்க. அவ பேரை கூட என்கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு தெரியாம அவளை இங்க கூட்டிட்டு வரணும்னு முயற்சி கூட தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அப்படி ஏதாவது செஞ்சீங்கன்னா நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன். பாட்டி, அத்தை, யாரும் கவலைப்படாதீங்க. ரவி ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாரு. சித்ரா, நாம எல்லாரும் இப்பயே போய் பிரியாவை இங்க கூட்டிட்டு வந்துடலாமே. இப்போ வேண்டாம். ரவி ரொம்ப கோவத்துல இருக்கா. பிரியாவும் கோவத்துல தான் இருப்பா. ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கோபம் குறையட்டும். நாம நாளைக்கு எல்லாருமா போய் பிரியாவை கூட்டு வருவோம். அத்தை, நீங்க யாரும் வேண்டாம். நான் மட்டும் நாளைக்கு போய் பிரியாக்காவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடுறேன். சீதா, இவ்வளவு பேர் சொல்லியும் ரவி கேட்க மாட்டேங்கிறானா? நீ போய் பிரியாவை கூட்டிட்டு வந்தா ரவி ஒத்துப்பானா? இப்ப அப்படிதான் பாட்டி பேசுவாரு. நான் போய் கூட்டிட்டு வந்தா என் மேலயும் கோவமா தான் இருப்பாரு. ஆனா குழந்தைங்களை பார்த்ததும் அவரோட கோவம் தானா போயிடும்.